சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் தாக்குதல் நடத்திக் கொள்ளும் நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. வணக்கம் நேயர்களே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்த நிலையில இப்ப மறுபடியும் மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரிய பதற்றம் அதிக அளவுல உருவாயிருக்கு. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபடியும் போர் தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஈரானுடைய உச்ச தலைவர் காமேனியுடைய இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல பல நாட்டு தலைவர்களும் ஈரானுக்கு வந்து காமேனிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில மோதல் தீவிரமாக இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்துக்கு முக்கிய கடல் வழி பாதையான ஹார்முஸ் நீரிணை வழியா போன 3 வர்த்தக எண்ணெய் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு கப்பலோட என்ஜின் ரூம்ல ஏதோ ஒன்று மோதினதால அந்த கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இன்னொரு கப்பலோட வெளிப்பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு. 3வது கப்பல் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா பாதிப்பில்லை. நல்ல வேளையா உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழியா போன பல கப்பல்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பிரிட்டன் கடல் வழி வர்த்தக அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை ஈரான் தான் பண்ணுச்சு அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுது. ஆனா ஈரான் நாங்க இதை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கத்தார், சவுதி அரேபியாவும் ஈரானை தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா ஈரான் அதை ஒத்துக்கல. நாங்கள் ஒரு பாதுகாப்பான வழி சொல்லியிருக்கோம், அந்த பாதையில் வராத கப்பல்களுக்கு கட்டாயம் ஆபத்து வரும், ஆனால் நாங்கள் இதை வேணுக்கும்னே பண்ணலை, எந்த கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு ஈரான் விளக்கம் கொடுத்துருக்கு. அமெரிக்க ராணுவம் இதுக்கு நாங்கள் பழி வாங்குறோம் அப்படின்னு ஈரான் மேலே பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய 80க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம். ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான 60 படகுகளை அழிச்சிட்டோம், அவங்களோட ஏவுகணை தளங்கள், கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்னு பல இடங்களை தாக்கியிருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது தொடர்பான பரபரப்பான காட்சிகள் ஒளியாயிருக்கு, அதை பார்த்துடலாம். இதுக்கு ஈரானோட எதிர்வினை என்ன அப்படின்னா, அமெரிக்கா அடிச்சதுக்கு பதிலடியா நாங்களும் அவங்கள தாக்கணும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தலைமையகம், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம் அப்படின்னு மொத்தம் 85 அமெரிக்க ராணுவ இடங்களை தாக்கி இருக்கிறதா ஈரானிய புரட்சிகர காவல் படை சொல்லியிருக்காங்க. ஆக இந்த சண்டை ஈரானை தாண்டி மத்திய கிழக்கோட பிற பகுதிகளுக்கும் பரவுறதை தான் இது காட்டுது. போன மாசம்தான் அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து அமைதி ஒப்பந்தம் போட்டாங்க. அடுத்த 60 நாட்களுக்கு சண்டை போட மாட்டோம், ஹார்முஸ் நீரிணையை தொந்தரவு பண்ண மாட்டோம், அமைதிக்கான பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு உறுதியளிச்சாங்க. ஆனா இப்ப 2 பேருமே ஒப்பந்தத்தை மீறிட்டதா ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பழைய ஒப்பந்தப்படி ஈரான் மேல தடைகள் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் எண்ணெயை வெளிநாடுகளுக்கு வித்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா தற்காலிகமா அனுமதி கொடுத்திருந்தது இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம். ஆனா ஈரான் நாங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த கப்பல் தாக்குதலுக்கு அப்புறமா அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஈரான் இனிமே வெளிநாடுகளுக்கு எண்ணெய் விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஈரானுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டமாகும். எண்ணெய் சந்தையில பதற்றம் உருவாகி உலகம் முழுக்க எண்ணெய் விலை ஏறிடுச்சு. ஈரானுடைய பெரிய வருமானமே எண்ணெய் விற்கிறது மூலமா தான் வருது. தடைகள் திரும்ப வந்தா ஈரானுக்கு வருமானம் குறையும். அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை இதே போல பதற்ற நிலையில இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படும். அதனால தான் இந்தியா உள்பட ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு நடுவுல பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு ஈரான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, கப்பல் போக்குவரத்தை ஈரானை கண்காணிக்கும்.
கப்பல்கள் ஈரான் கிட்ட அனுமதி வாங்கணும். சில கப்பல்கள் இந்த வழியா போக கட்டணம் கட்டணும். இந்த கடல் வழியை எதிர்காலத்துல எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு ஈரானும் ஓமனும் மற்ற வளைகுடா நாடுகள் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்த சண்டையால அந்த பேச்சுவார்த்தையை இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. இந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா பெருசாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தாகி இருக்கு. ஈரானோட இனி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஈரானும் அமெரிக்காவும் இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதால வளைகுடா நாடுகள் முழுக்கவும் சண்டை பரவி உலகத்தோட எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய அபாயம் இருக்கு. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 3/4 வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. ஹார்முஸ் நீரிணை வழியா போறது ஆபத்து அப்படின்னா கச்சா எண்ணெய் வரத்து குறைஞ்சு மறுபடியும் பெட்ரோல் டீசல் விலை ஏற வாய்ப்பு இருக்கு. இதனால போர் நிறுத்தமும் சரி, ஹார்முஸ் நீரிணையோட பாதுகாப்பும் சரி இப்ப பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.